நடிகை அன்சிகா தனது காதல் கணவரை வந்து விவாகரத்து செஞ்சிருக்காங்க. இது குறித்து இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமான விவாகரத்து வந்து இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தனுஷ் நடிப்பில் வெளியான மாப்பிள்ளை படத்தின் மூலம் தமிழ் சினிமால நடிகை வந்து அன்சிகா அறிமுகமாயிருந்தாங்க. இதே தொடர்ந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் காதல், ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு பல ஹிட் படங்களையும் அவங்க கொடுத்திருக்காங்க. விஜயுடன் வேலாயுதம் படத்திலையும் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில அவங்க கடந்த 2022ஆம் ஆண்டு காதலித்து சோஹைல் அப்படிங்கிறவர் வந்து திருமணம் செய்திருந்தாங்க. இந்த திருமணம் வந்து கோலாகலமா அரண்மனையில வந்து நடந்தது, ஜெய்ப்பூர் அரண்மனையில நடந்திருந்தது. இந்த சூழல்ல தற்போது அவங்க இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அவங்க விவாகரத்து நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. இந்த வழக்கு நடைபெற்று வந்திருந்த சூழலில் இன்று இருவருக்கும் வந்து நீதிமன்றம் விவாகரத்து கொடுத்திருக்காங்க. இது தரப்பா வந்து அவங்க வழக்கறிஞர் அன்சிகா தரப்பு வழக்கறிஞர் சொல்லும்போது, திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் மன பொருத்தம் அப்படிங்கிறது இல்ல. இதன் காரணமாக அடிக்கடி இருவருக்குள்ளும் வந்து பிரச்சனைகள் வந்தது. இருவருக்குள்ளும் வெவ்வேறு குணாதிசயங்கள் இருந்திருக்கு, கருத்து மோதல்கள் இருந்திருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது அவங்க இருவருடைய வாழ்க்கை முறையிலும் பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதை திருமணத்துக்கு பிறகுதான் அன்சிகாவும் அவரது கணவரும் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை தொடர்ந்து இருவருமே வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்த சூழல்ல மும்பையில் இருக்கக்கூடிய பாந்திரா குடும்ப நல நீதிமன்றத்துல இவங்க இருவருக்கும் இன்று வந்து விவாகரத்து வந்து கிடைச்சிருக்கு. இந்த விவாகரத்து மனுவின் படி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட இருவருக்குள்ளும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நீதிமன்றம் இருவரையும் சேர்ந்து வாழ்வதற்காக பல்வேறு முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தவும் வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவும் பல்வேறு முறை வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த எந்த கவுன்சிலிங்கும் இருவருக்கும் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்காத காரணத்தால 4 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை இந்த இருவரும் வந்து இன்று வந்து பினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்று இருவருக்கும் மும்பையின் பாந்திரா நீதிமன்றம் வந்து விவாகரத்து கொடுத்திருக்கு. 2 தரப்பினருமே வந்து அன்சிகா தரப்புல சொல்லும் பொழுது, கணவன் மனைவியாக இருவரும் ரொம்ப குறுகிய காலம்தான் ஒரே வீட்டுல வாழ்ந்ததாகவும், கருத்து மோதல் ஏற்பட்டதால அவங்க ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லயே பிரிஞ்சு தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அன்சிகா தரப்புல இருந்து எந்த விதமான ஜீவனாம்சமும் வந்து கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது அன்சிகாவுக்கான அந்த விவாகரத்து இது வந்துட்டு இன்று வழங்கப்பட்டிருக்கு.